ஜனாதிபதியின் வடக்கு மாகாண விஜயத்தின் போது அங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் நேற்றைய தினம் அங்கு செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். பொதுவே ලංකා ජනතාවට ගේ අවශ්‍යතාවයට කරන අතරේ විශේෂයෙන්ම උතුරේ යාපනයේ ඇතුළු උතුරේ ජනතාවගේ අවශ්‍යතාවයනුත් ඉටු කිරීම වෙනුවෙන් අපට කල හැකි හැම සාධනීය පියවරක්ම ගන්නවා. ඉතින් අපි විශ්වාස කරනවා ජනාධිපතිතුමාගේ ජනවාරි 31 යාපනයේ පැමිණීමත් සමග කාලයක් තිස්සේ නොවිසඳී තිබිච්ච ගැටලු ගණනාවකටම විසඳුම් ලබා ගන්න පුළුවන් වෙයි. அதற்கமைய எதிர்வரும் 31ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் எனவும் அவர் குறிப்பிட்டார். வடமாகாண மக்கள் தங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைகிறது. இதேவேளை கடந்த கால அரசாங்கங்கள் தேர்தல்களை போட்டிருந்தன. தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நீதிமன்றங்களில் சில மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எனினும் அவற்றினால் தேர்தலுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என நம்புகின்றோம். அதே நேரம் ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் அல்லது 4ஆம் வாரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கின்றோம். නඩු තීන්දුව උසාවියෙන් අපි හිතනවා උසාවියේ තීන්දුව කරන වෙලාවක ලබා දෙන්න. නමුත් ඒක සීමිත දින ගණනක් තමයි උසාවියට තිබෙන්නේ. ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙනවා විශේෂයෙන්ම අප්‍රේල් මාසේ දෙවනි සතිය තුල හෝ නැත්නම් අප්‍රේල් මාසේ 4 වෙනි සතිය තුල හෝ මැතිවරණ කොමිසම මගින් මැතිවරණය පවත්වායි කියලා. මොකද இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேசிய பிரச்சினைகளை 4 விதமான அணுகுமுறைகளுடன் கையாண்டு தமிழர்கள் தன்மானத்துடன் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ளும் என தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். நான் இங்கு வருவது உங்களுக்கு 13 தருவதற்கோ, பெடரல் தருவதற்கோ, சமஷ்டி தருவதற்கோ, ஈழத்தை தருவதற்கோ அல்ல. நாங்கள் மிக தெளிவாக இங்கு இருக்கின்ற மக்களோடு பெரிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. இங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளால் பிழியப்பட்டிருக்கின்றார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகளை அந்த மக்களோடு உரையாடல் மூலமாக நாங்கள் இவைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம். அதே போன்று தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நாங்கள் 4 விதமான அணுகுமுறைகளை கையாண்டு, இதற்கு முன்பும் கூட நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றோம். அந்த அணுகுமுறைகளை கையாண்டு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முன்வருவோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடுவோம்.